இங்க ஒரு சோல்ஜர் ஒரு அபேண்டன் பில்டிங்கை செக் பண்ணிட்டு இருக்கப்ப அவன் விஷுவல்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சான அசைவுகள் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அவன் காகல்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. உடனே அவன் மறுபடியும் காகல்ஸை போடுறான். அதுக்குள்ளேயே அது அந்த சோல்ஜரை கொன்னுருது. ஆக்சுவலி சில விஞ்ஞானிகள் மனுஷங்களை செயற்கையா ஆவியா மாத்தி போர்ல பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களாலேயே அதுங்களை கட்டுப்படுத்த முடியாம அதுங்க ஒட்டுமொத்த நகரத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல அதுங்க பவர்ஃபுல்லாவும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கிறதுனால அதுங்களை ஃபேஸ் பண்ண முடியாம மிலிட்டரிக்காரங்க கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஃபேமஸான வெப்பன் மேக்கரை அவங்க வர வைக்கிறாங்க. அந்த வெப்பன் மேக்கர் ஒரு ஸ்பெஷலான கேமரா உருவாக்கி முறையா அதுக்கு மூவ்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுறான். அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. ஹைடெக் வெப்பன்ஸால கூட அழிக்க முடியாத அந்த பேய்கள் சாதாரண அயன் ஃபில்லிங்ஸால பாதிக்கப்படுது. சோ அவன் அயன் ஃபில்லிங்ஸையும் கன் பவுடரையும் சேர்த்து பாம்ஸ் உருவாக்கி அதை வச்சு சோல்ஜர்ஸை ஃபயர் பண்ண சொல்றான். அதே நேரத்துல எல்லாரும் அதுங்களை பாக்குற மாதிரி அந்த கேமராவை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு பெரிய டார்ச்சையும் ரெடி பண்றான். அடுத்த நாள் அந்த டார்ச்சோட அவங்க வெளியில வர்றாங்க. அப்போ சுத்தி இருக்க எல்லா பேய்களையும் அவங்களால தெளிவா பார்க்க முடியுது. உடனே அதுங்க அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சோல்ஜர்ஸ் அந்த பாம்ஸ் வச்சு தாக்குறாங்க. பார்த்தா முறையா அதுங்களுக்கு அடிபட ஆரம்பிக்குது.